Hello everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் சர்க்யூட் தியரி. இட்ஸ் ஃப்ரம் த ரெகுலேஷன் 2017 அண்ட் இதோட கோட் W8251. இதில் மொத்தம் 5 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் தான் பேசிக் சர்க்யூட் அனாலிசிஸ். இதில் இருக்கிற சிலபஸ் ரெசிஸ்டிவ் எலமெண்ட்ஸ், ஓம்ஸ் லா, ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், கிர்ச்சாஃப்ஸ் லா, மெஷ் கரண்ட் அண்ட் நோட் வோல்டேஜ், மெத்தட்ஸ் ஆஃப் அனாலிசிஸ். இந்த டாபிக்ஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம பார்க்கலாம். பேசிக் கான்செப்ட்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சார்ஜ். சார்ஜை க்யூன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸ்மால் க்யூ ஆர் கேபிட்டல் க்யூ both can be used to represent charge. Charge is nothing but an electrical property of an atomic particles. ஒரு ஆட்டம்குள்ளே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா திங்ஸ்குள்ளேயுமே ஆட்டம்ஸ் இருக்குது. அந்த ஆட்டம்ஸோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம சார்ஜ்னு சொல்கிறோம். அண்ட் இதோட யூனிட் வந்து கூலும், சீனை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 1 கூலும் இஸ் ஈக்குவல் டு 6.24 × 10^18 சார்ஜஸ். இது நம்ம மறந்துருப்போம். இதை நம்ம அகெயின் ரீகால் பண்ணிக்கலாம். 1 கூலும் இஸ் ஈக்குவல் டு 6.24 × 10^18 சார்ஜஸ். அண்ட் சார்ஜஸ் வந்து 2 types ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ். அண்ட் ஆஸ் வி நோ தட் லைக் போல்ஸ் வந்து ரிப்பல் பண்ணும் அண்ட் ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி தான் லைக் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கரண்ட். எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். கரண்ட் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். சார்ஜ் ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிறதா நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். சார்ஜ் வந்து ஒரு அட்டாமிக் பார்ட்டிகளோட எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அண்ட் அந்த சார்ஜ் ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகிறத நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃப்ளோவை தான் நம்ம d/dt சொல்கிறோம். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்ன்றதுனால க்யூன்னு போகிறோம். ஸோ dq/dt. அண்ட் இதோட யூனிட் ஆம்பியர் which is represented as A. கரண்ட்டை கேரி பண்ணுறது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான். அதை நம்ம சார்ஜ்னு ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம். திஸ் இஸ் வாட் அபவுட் கரண்ட் அண்ட் சார்ஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ். வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஒர்க் டன் இன் மூவிங் ஏ சார்ஜ் பிட்வீன் த 2 points. ஒரு கண்டக்டரோட 2 பாயிண்ட், எனி 2 pointsல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி, இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரு சார்ஜை மூவ் பண்ணுறதுக்காக செய்கிற ஒர்க்கை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ ஒர்க் டன்னை டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணுறோம், ஒர்க் டன். அண்ட் க்யூ இஸ் நத்திங் பட் சார்ஜ். ஸோ இதை dw/dqன்னு மென்ஷன் பண்ணுறோம். இட்ஸ் யூனிட் இஸ் வோல்ட் which is represented as V. நெக்ஸ்ட் இஸ் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ்னால் ஜென்ரலாகவே நமக்கு தெரியும், இட் அப்போசஸ் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகிறத ரெசிஸ்டன்ஸ் அப்போஸ் பண்ணும். அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் ஓம். இதோட சிம்பிள் இதை ஓம் இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அண்ட் சர்க்யூட்ஸில் ரெசிஸ்டரை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ரெசிஸ்டரை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் இண்டக்டரை இப்படி மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் கெப்பாசிட்டரை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸ்னால் இட்ஸ் அ ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை அப்போஸ் பண்ணும், பட் கண்டக்டன்ஸ் வந்து ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை அக்செப்ட் பண்ணும். ஸோ அதை நம்ம ஜீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றதுனால 1/Rன்னு பண்ணும். அண்ட் யூனிட் இஸ் சீமன். நெக்ஸ்ட் இஸ் பவர். பவர்னால் rate at which work is done in a circuit. அதுதான் நம்ம பவர்னு சொல்கிறோம். ஒர்க் டன் ஆகிற ஒரு சர்க்யூட்டில் நடக்கிற ஒர்க் டன்னு தான் நம்ம பவர்னு சொல்கிறோம். ஒர்க்கை ஜூல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அண்ட் செகண்ட்ஸ், பர் செகண்ட், ஒரு பர் செகண்டுக்கு எவ்வளோ வேலை நடக்குது அப்படின்றது தான் நம்ம பவர்னு சொல்கிறோம். ஸோ ஜூல்/செகண்ட்ஸ் ஆர் வாட்னு மென்ஷன் பண்ணுறோம். W, கேப்ஸ் W. அண்ட் P is equal to, பவர் தான் Pன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். P is equal to V into I. As we know by Ohm's law, V equal to IR. அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா I²R ஆர் I equal to V/Rன்னு போட்டோம்னா V²/Rன்னு Pக்கு கிடைக்கும். அண்ட் P is equal to dw/dt. அதான் சொல்ல ஒர்க் டன் இன் a பர்டிகுலர் டைம் தான் நம்ம dw/dt பவர்னு சொல்லுவோம். அது ஜூல்/செகண்ட்னு யூனிட் கொடுத்துருக்கோம். தட்ஸ் ஆல் அபவுட் பவர். நெக்ஸ்ட் இஸ் எனர்ஜி. எனர்ஜிக்கும் பவருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் என்னென்னா,
அது work done in a particular second. பட் இது வந்து work done, total amount of work done in a circuit எனர்ஜின்னு சொல்கிறோம். ஸோ யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஜூல்ஸ், ஸ்ட்ரெயிட்டாக ஜூல்ஸ் கொடுக்குறோம், ஆர் வாட் செகண்ட்ஸ்னும் சொல்லலாம். அண்ட் டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு டி, பியை நம்ம விஐன்னு சொல்லலாம், ஸோ விஐடின்னு போடுறோம். நெக்ஸ்ட் இஸ் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸை பற்றி பார்க்க போகிறோம். யூனிலேட்ரல் அண்ட் பைலேட்ரல் எலமெண்ட்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்? யூனிலேட்ரல் எலமெண்ட்னா அதோட விஐ ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் சேம் ஃபார் போத் த டைரக்ஷன்ஸ். எல்லா எலமெண்ட்லேயும் கரண்ட் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருக்கும். மோஸ்ட்டாக கரண்ட் பாசிட்டிவ் டு நெகட்டிவில் தான் போகும். அண்ட் கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் போத் டைரக்ஷன்ஸில் கரண்ட் ஃப்ளோ ஆனாலும் அதோட விஐ ரிலேஷன்ஷிப் மாறும். ஐ மீன் விஐ ரிலேஷன்ஷிப்பில் சேஞ்சஸ் இருக்கும், ரெண்டு டைரக்ஷன்லையும் மாறி மாறி கரண்ட் போகும்போது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம யூனிலேட்ரல் எலமெண்ட் சொல்கிறோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர்ஸ். Bilateral elementக்கு VI relationship is same for the both direction. That means ரெண்டு டைரக்ஷன் வழியாகவும் கரண்ட் போகும்போதும். நெக்ஸ்ட் இஸ் lumped and distributed elements. It's very simple. Physically separable element நம்ம lumped element சொல்கிறோம், and not separable element distributed element சொல்கிறோம். lumped elementக்கான எக்ஸாம்பிள் என்னென்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், வோல்டேஜ் சோர்ஸ். இந்த சிம்பிள் வந்து வோல்டேஜ் சோர்ஸை மென்ஷன் பண்ணோம். ஸோ வோல்டேஜ் சோர்ஸ், ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர் இதெல்லாம் ஃபிசிக்கலி செப்பரபிள் எலமெண்ட்ஸ். நாட் செப்பரபிள் எலமெண்ட் எது அப்படின்னு பார்த்தா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து நம்மளால் செப்பரேட் பண்ண, இட்ஸ் நாட் செப்பரபிள். அதுக்கு எப்படின்னா இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் ஆர்எல்சி எல்லாமே டுகெதராக ஜாயின் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது. இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் ஏன்னா எல்லாமே சேர்ந்து தான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இட் கம்ஸ் அண்டர் டிஸ்ட்ரிபியூட்டட் எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் நெட்வொர்க்ஸ். ஆக்டிவ் நெட்வொர்க்னால் எனர்ஜி சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகி இருக்கும், லைக் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதை நம்ம ஆக்டிவ் நெட்வொர்க் சொல்லுவோம். பாசிவ் நெட்வொர்க்னால் எனர்ஜி சோர்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்காது, லைக் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் சோர்ஸஸ் இதில் ப்ரெசென்ட் ஆகியிருக்காது. நெக்ஸ்ட் இஸ் லீனியர் அண்ட் நான் லீனியர். லீனியர்னால் சர்க்யூட் பேராமீட்டர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டன்ட் சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கக்கூடியது RL and C. தட் மீன்ஸ் ரெசிஸ்டர்ஸ், இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் தான் கான்ஸ்டன்ட் சர்க்யூட் பேராமீட்டர்ஸ் கொடுக்கும். நான் லீனியர்னால் இட் சேஞ்சஸ் வித் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூஸ். டயோட்ஸ் அண்ட் ரெசிஸ்டர்ஸ் வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் வேல்யூ பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டயோட் அண்ட் டிரான்சிஸ்டர் கம்ஸ் அண்டர் நான் லீனியர். நெக்ஸ்ட் இஸ் Ohm's law. Ohm's law is nothing but voltage is proportional to current. எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு கண்டக்டர் ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், அதான் லிமிட்டேஷன் ஆஃப் Ohm's law. கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ஒரு கண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுதான் நம்ம Ohm's lawன்னு சொல்கிறோம். அண்ட் V = IR. This is all about the basic concepts. Next, different energy sources இருக்குது, electrical energy sources. ஒன்று independent sources and dependent sources. Independent sourcesனால் voltage and current sources. இங்கே பார்த்துட்டு voltage and current sources, அதான் independent sourcesல வரும். Dependent sourcesனால் 4 types of dependent sources இருக்குது. இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸு பார்ப்போம். First one is voltage controlled voltage source. Second one, voltage controlled current source. Third one, current controlled voltage source. And fourth one is current controlled current source. So 4 types of dependent sources இருக்குது. இந்த எல்லாத்தையும் டீப்பாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் சர்க்யூட் தியரியை பார்க்க முடியும் அண்ட் கிர்ச்சாஃப்ஸ் லாஸ்லாம் சால்வ் பண்ண முடியும். லூப், மெஷ், நோட் அண்ட் பிரான்ச். ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் மெஷ். லூப் அண்ட் மெஷ்ல லூப்ங்கிறது என்ன? இட்ஸ் அ க்ளோஸ்டு பாத். லூப் அண்ட் மெஷ் போத் ஆர் த க்ளோஸ்டு பாத்ஸ். க்ளோஸ்டு பாத் எப்படி இருக்கணும்னா ஒரு நோடில் ஸ்டார்ட் ஆகி அதே நோடில் அகைன் வந்து முடியணும். அதுதான் நான் அந்த மாதிரி இருக்க க்ளோஸ்டு பாத்தை நம்ம லூப்னு சொல்லுவோம். லூப் ஆர் மெஷ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் இங்கே ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குது, அகைன் இங்கே ஒரு க்ளோஸ்டு பாத் இருக்குது, இங்கே ஒரு க்ளோஸ்டு பாத், இங்கே ஒரு க்ளோஸ்டு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் க்ளோஸ்டு பாத்ஸ் கம்பைன் ஆகியிருக்கு. ஸோ இதை நம்ம லூப்னு சொல்லுவோம். மெஷ்னால் என்ன?
ஸ்மாலஸ்ட் லூப்லேருந்து தான் மெஷ் வரும். ஸ்மாலஸ்ட் லூப்னா ஒரே ஒரு லூப் தான் இருக்கும். இட் டஸ் நாட் கண்டெயின் எனி அதர் லூப் வித்தின் இட். ஒரே ஒரு க்ளோஸ்டு பாத் இருந்தால் அதை மெஷ்னு சொல்லுவோம். ஸோ லூப்லேருந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெஷர்ஸை எடுக்கிறோம். லூப்லேருந்து டிஃப்ரெண்ட் மெஷர்ஸை நம்ம இங்கே எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு பாத், இது ஒரு க்ளோஸ்டு பாத், திஸ் இஸ் ஆல்சோ க்ளோஸ்டு பாத், திஸ் இஸ் ஆல்சோ க்ளோஸ்டு பாத். ஸோ டிஃப்ரெண்ட் மெஷர்ஸையும் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அண்ட் வாட் இஸ் நோட் அண்ட் பிரான்ச்? ஸோ நோட்னா என்னென்னா டிஃப்ரெண்ட் சர்க்யூட் எலமெண்ட்ஸ், 2 or more சர்க்யூட் எலமெண்ட்ஸ் ஒரு பாயிண்டில் ஜாயின் ஆகிறதா நம்ம நோட்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அட் அ பாயிண்ட் பி R1 அண்ட் R5 ரெண்டு ஜாயின் ஆகுது. ஸோ இதை நம்ம நோட்னு சொல்லுவோம். டிஃப்ரெண்ட் நோட்ஸ் வந்து ABCDEFD இங்கே மார்க் பண்ணிக்க எல்லாமே நோட்ஸ் தான். அண்ட் பிரான்ச்சஸ் பாத் தட் கனெக்ட்ஸ் 2 நோட்ஸ், 2 நோட்ஸை கனெக்ட் பண்ணுற பாத் தான் நம்ம பிரான்ச்னு சொல்கிறோம். ஸோ 2 நோட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் A and Bயை கனெக்ட் பண்ணது அது நம்ம R1ன்றதுக்கு, ஸோ அது ஒரு பிரான்ச். B and Eயை கனெக்ட் பண்ணது R5, அது ஒரு பிரான்ச். A and Cயை கனெக்ட் பண்ணது V1 which is voltage source, that's also a branch. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ லூப், மெஷ், நோட் அண்ட் பிரான்ச் இந்த கான்செப்ட்ஸ்லாம் டீப்பாக தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் சர்க்யூட் தியரி புரியும். And this is all about the basic concepts. Thank you.